Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிற நினைக்கிற குழந்தைகள் இந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கவர்மெண்ட் காலேஜில் இடம் இருந்தாலும் நான் இந்த ப்ரைவேட் காலேஜில் படிக்க நினைக்கிறேன், ப்ரைவேட் காலேஜில் படிக்க நினைச்சாலும் இந்த காலேஜில் தான் நான் படிப்பேன் எம்பிபிஎஸ் அப்படின்னு நிறைய குழந்தைகள் இருக்காங்க. பேரண்ட்ஸும் அதை விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட கல்லூரி எந்த கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற பிஹெச்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், பிஹெச்ஜி ஐஎம்எஸ். இந்த பிஹெச்ஜி மெடிக்கல் காலேஜை எதனால ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புகிறாங்க அப்படின்னா இந்த கல்லூரி ஒரு தலை சிறந்த நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கிற கல்லூரி. இப்போ நான் என்னோட எம்இ ஸ்டடீஸ் கூட பார்த்தீங்கன்னா நான் பிஹெச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் தான் எம்இ பண்ணேன். அப்போ ஒரு பிஹெச்ஜியில் படிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இந்த கல்லூரி 1985 ஆரம்பித்தாங்க. ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 1985 ஆரம்பித்தாங்க. ஸோ 150 சீட்ஸ் இருந்தது. இப்போ கிராஜுவலாக 250 இடங்களாக மாற்றிட்டாங்க. என்ன காரணத்தினால இந்த கல்லூரி விரும்புகிறாங்க அப்படின்னா எக்ஸலன்ட் ஹாஸ்பிட்டல், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். பிஹெச்டியில் படித்தாவே ஈஸியாக போஸ்ட் கிராஜுவேட் இடம் கிடைச்சிரும், அந்தளவுக்கு போஸ்ட் கிராஜுவேட் நீட் எழுதுறது ஈஸி அப்படிங்கிற மாதிரி மாணவர்களுடைய ஃபீட்பேக் இருக்குங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு அருமையான கல்லூரி 250 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ப்ரோக்ராம் இருக்குது, டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, 2000 பெட்ஸ் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், 15 எம்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுங்க, 15 எம்டி ப்ரோக்ராம்ஸ், தென் 4 எம்எஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அப்போ போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் மட்டுமே 19 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் 5 ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க. டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் 9 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேட்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்க. பேஷண்ட் ஃப்ளோ நிறையா இருக்குது. ஸோ ஒரு சில கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் தனியாக இருக்கும், கல்லூரிக்குன்னு இருக்கிற ஹாஸ்பிட்டல் தனியாக இருக்கும். பட் பிஹெச்டி பொறுத்த வரைக்கும் கல்லூரிக்கும் பப்ளிக்ஸுக்கும் ஒரே ஹாஸ்பிட்டல்னால குழந்தைகள் நிறைய லேர்ன் பண்ணிக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு ஒரு சில கேட்டகரியில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃபும் இதனுடைய கட் ஆஃபும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இந்த பிஹெச்டி மெடிக்கல் காலேஜில் நம்ம இடம் வேணும்னா என்ன கட் ஆஃப் வேணும், என்ன ரேங்க் வேணும், ஒரு 4 வருஷத்துக்கு என்னமா ரேங்க் இருந்து அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ மறக்காமல் நிறைய குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். இப்போ 2020 என்ன மாதிரி கட் ஆஃப் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 575, பிசி 558, பிசிஎம் 527, எம்பிசி 520, எஸ்சி 444, எஸ்சிஏ 381, எஸ்டி 348. இந்த மார்க்கை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். ஸோ 2021 பாருங்க, ஓசிக்கு 2306 ரேங்க், 560 கட் ஆஃப். மற்ற கம்யூனிட்டிக்கெல்லாம் நீங்கள் ஜென்ரல் ரேங்கை பார்க்காதீங்க, கம்யூனிட்டி ரேங்கை பாருங்க. 2158 கிடைச்சது பிசிக்கு 537, பிசிஎம் 214 ரேங்க் 516, எம்பிசி 1114 505, எஸ்சி 736 ரேங்க் 422, எஸ்சிஏ 125 361, எஸ்டி 47 307. இப்போ 2023 எப்படி இருந்து பாருங்க. ரேங்க் 2300, 2112, 583 மார்க்குங்க. பிசி கேட்டகரிக்கு பாருங்க 2158, 2025 மார்க் வந்து 556. பிசிஎம் 214, இங்க 203 537. எம்பிசி 1114 ரேங்க், இங்க 1121 527. எஸ்சி 736, இங்க 760 443. எஸ்சிஏ 125, இங்க 131 ரேங்க் மார்க். எஸ்டிக்கு 47 45 323. இங்க மார்க் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ரேங்க் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு, ரேங்க் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு. இப்போ 2022 இந்த 2022 கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்தது. பயாலஜி ரொம்ப டஃப், கட் ஆஃப் குறைஞ்சது. அப்போ அந்த வருஷத்துல எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 2022 பாருங்க 2225 ரேங்க் ஜெனரல் கேட்டகரிக்கு 555 மார்க்ல க்ளோஸ் ஆச்சுங்க. அப்போ நம்ம இந்த வருஷம் 2022 கட் ஆஃப் நியர்பை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா பிசி கேட்டகரிக்கு 2057 பாருங்க, 2158, 2057, 2025. அப்போ இந்த 2050 ரேஞ்சில் இருந்தால் கண்டிப்பா கிடைக்குங்க 528. அப்போ கவர்மெண்ட் காலேஜ் எவ்வளவு 528. பிசியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கட் ஆஃபும் பிஹெச்டி கட் ஆஃப் ஆல்மோஸ்ட் 1 மார்க் தான் வித்தியாசம் வருங்க. பிசிஎம் பாருங்க 201 ரேங்க் வந்து 503, எம்பிசி
1127, 1121, 1114 பாருங்க. 1100 அப்படிங்கிறது ஒரு சேஃப் மார்க் ஃபார் எம்பிசி கேட்டகரி. 200 அப்படிங்கிறது ஒரு சேஃப் ரேங்க் ஃபார் பிசிஎம். இந்த 1100ங்கிறது ரேங்க்குங்க. அடுத்தது எஸ்சி கேட்டகரிக்கு 706 400 மார்க்ல கிடைச்சிருக்கு பாருங்க. 760 அப்ப 710 அப்படிங்கிறது நமக்கு ஒரு சேஃப் ரேங்க்குங்க. எஸ்சிஏக்கு 134, 131, 125 அப்போ 130 ரேங்க் இருந்ததுன்னா எஸ்சிஏக்கு கன்ஃபார்மா நமக்கு கிடைக்கும். 342. எஸ்டிக்கு 338, 45 ஒரு 40 ரேங்க், கவர்மெண்ட்டுக்கு 40 ரேங்க், 310. அப்போ நம்ம 2022 கட் ஆஃப் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். அப்போ இந்த வருஷம் நமக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எப்படி இருக்கலாம்? இப்போ நீங்க பாருங்க 2022 நம்மளுடைய அனலைசிஸ் என்ன சொல்றோம்? 2022 பேஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். 2022 அனலைசிஸை பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ நம்ம அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்றோம். அப்போ 2022 எப்படி இருக்கும்? 555. அப்போ நமக்கு இந்த வருஷம் ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ஓசி கேட்டகரிக்கு ஒரு 550 இருந்தால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிறதுக்கு 550 விட குறையலாம். பட் 550 பிளஸ் இஸ் அ மோர் சேஃப் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம். 550 பிளஸ். பிசி பாருங்க 528, 556. இப்போ 528னா ஒரு 520 பிளஸ் ஒரு 520க்கு மேல இருந்தா நமக்கு பிஹெச்ல பிசி கேட்டகரிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பாருங்க 503 ஒரு 500. ஸோ 500க்கு பிசிஎம்க்கு ஒரு 500 பிளஸ் சேஃபுங்க. எம்பிசி பாருங்க 527, 493 இப்போ 490 பிளஸ். இப்போ 490க்கு மேல இருந்தா நமக்கு பிஹெச்ல எம்பிசி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 440, 400 அப்போ ஒரு 400க்கு மேல நமக்கு சேஃப் பிஹெச்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 379, 342 இப்போ 350 பிளஸ் ஒரு 340, 350 பிளஸ் அப்படிங்கிறது நமக்கு சேஃப் எஸ்சிஏக்கு. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 310, 323 பாருங்க 2020 310. அப்போ நமக்கு ஒரு 320 அல்லது 310 பிளஸ். 310 பிளஸ் இஸ் மோர் சேஃப். 310 அல்லது ஏன்னா லோயர்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ ஒரு 320, 330 கூட நமக்கு வச்சுக்கலாம். 320 கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட் அனலைசிஸ் மாறுபடும். அப்போ நம்ம பிஹெச்சி மெடிக்கல் காலேஜில் ஒரு இடம் வேணும்னா கண்டிப்பாக ரேங்க் தான் முக்கியம். பாருங்க இந்த ரேங்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2112, 2025, 203, 1120, 770 இந்த ரேங்க் தான் நமக்கு மிக முக்கியமா இருக்குங்க. இந்த ரேங்கை நீங்க கம்பேர் பண்ணுங்க. யூ கம்பேர் த ரேங்க். ஸோ ரேங்க் கம்பாரிசன் தான் நமக்கு பெட்டரா இருக்கும். அடுத்தது மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 550க்கு மேல வேணும், பிசிக்கு 520க்கு மேல இருந்தா பெட்டர். பிசிஎம் 500 பிளஸ், எம்பிசி 490 பிளஸ், எஸ்சி 400 பிளஸ், எஸ்சிஏ 350 பிளஸ் அண்ட் எஸ்டி 320 பிளஸ். ஸோ இது ஒரு உத்தேசமான பதிவு. இது எதுக்காக அப்படின்னா நம்ம இது இல்லைன்னா அடுத்த கல்லூரியை நம்ம பிளான் பண்ணி வைக்கணும், அந்த கல்லூரி பற்றி தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு கல்லூரிக்கும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பிஹெச்சி மெடிக்கல் காலேஜில் படிக்கிறது ஒரு பெருமை, குழந்தைகளுக்கும் பெருமை, பெற்றோருக்கும் பெருமை. வெறும் பெருமைக்காக இல்லைங்க, நாலேஜ் வளரும். ஒரு நல்ல ஒரு டீச்சிங் இருக்கு, நல்ல ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. ஸோ நல்ல பேஷண்ட் ஃப்ளோ நிறையா இருக்கும். இதனால தான் அந்த கல்லூரி விரும்பி எடுக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.